بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் நம்முடைய ஆசிரியர்களையும் மறுமையில் மேலோர் விட சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு நம்மக்கிட்ட இந்த 3 இல்லாதிருந்தால், இந்த 3 விஷயம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இஸ்லாம் நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் பற்றி நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் கெட்ட விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த விஷயம் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய உயிர் பிரியும் தருணம், இந்த 3 விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது ஒரு ஹதீஸில். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுமே நம்ம நினைக்கிற நேரம் என்ன, மரணத்திற்கு முன்பாக நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிடணும் அப்படின்ற நினப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு சொகுசு பங்களா, நம்மளுக்குன்னு நிறைய சொத்து, நமக்குன்னு நம்ம சராசரியை மீறி சில மனுஷனுக்குன்னு சில கனவுகள், லட்சியம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே என்னுடைய எண்டிங் எப்போ வச்சுருப்போம், நம்ம மௌத்தாரத்துக்குள்ளே நான் இதை செஞ்சிடணும். நம்ம உம்ரா ஹஜ்ஜு கூட நம்ம எப்படி யோசிக்கிறோம், மௌத்தாரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். ஏதாவது ஒரு ஆசைனா நம்ம வாயில் சரளமாக வர வார்த்தை இது என்ன, மரணிக்கிறதுக்குள்ளே இதை அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் நம்ம வாழ்க்கையில் பல பேர் இருக்கிறோம், பல விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பயணமே படுறோம் இல்லையா? அப்போ மார்க்கம் அனுபவிச்ச வழிமுறையில் இப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே கூடாதுன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரல. நீ மார்க்கம் அனுபவிச்ச முறையில் நீ சம்பாதிச்சுக்கிட்டியா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிடணும் அப்படின்ற நோக்கத்தில் மார்க்கம் எச்சரித்த விஷயத்தில் நம்ம மோசமாக நடந்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பண்புகள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த உயிர் பிரியும் தருணம், இந்த குறிப்பிட்ட 3 பண்புகள் என்னவா இருக்கலாம், எந்த செயல்கள் இல்லாத நிலையில் ஒருத்தவங்க மரணத்தை தழுவுறாங்க, இந்த 3 விஷயம் இல்லாத நிலையில் ஒருத்தவங்க மரணத்தை தழுவுறாங்க, மரணம் அவங்கள அடையுது அப்படின்னா அவங்க சொர்க்கம் செல்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயமா இருக்கலாம், அது என்னென்ன விஷயங்களாக இருக்கலாம், நம்ம மனசில் போட்டு யோசிச்சு பாருங்களேன். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சதில் ஏதாவது ஒன்று இருந்துட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ் தான், ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த மார்க்கம் தெரிஞ்சிருக்குன்றதை யோசிக்கலாம். அப்போது இந்த விஷயம் நம்மளுக்கு செல்லணும்னு ஆசை யார் மனசில் இருக்குதோ அவங்க மனசில் பதிய வச்சுக்கணும், இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது யார் சொல்லி கொடுத்துருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய மனசில் இருந்திக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி தந்து இந்த விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த விஷயம் உண்மையாக யாருக்கு இருக்கும், இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் யாருக்கு இருக்கும்னா, சொர்க்கத்தை குறித்து ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் மனசில் இருக்கும். அச்சச்சோ இந்த குணம் மேபி நம்மக்கிட்ட இருக்கும், இல்லாதவங்களாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. இது நம்மக்கிட்ட இருக்குன்றதால தான் இதை நீ நோத்திக்கோன்னு நல்லா சொல்கிறோம் இல்லையா? இப்படி நம்ம இன்னும் ப்ரியோராக போகிறதுக்கு நம்மளை மலக்காக படைக்கலை, மனுஷனாக தான் படைச்சிருக்கான். அப்போ நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம கதிரில் அல்லாஹ் நம்மளை வச்சு படைச்சிருக்கானா அதில் அந்த டைமில் இதை நீ நவுத்திக்கோன்றதையும் நம்ம யோசிக்கணும். யோசிச்சாதான் அது நம்மளால் போகும், அதற்கான முயற்சி எடுத்தாதான் நம்மளுக்கு போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அஹ்மதில் 22,390 ஹதீஸாகவும், திர்மிதியில் 1497 ஹதீஸும் இருக்குது. சரியா? மன் ஃபாரக ரூஹுல் ஜசத், யாருடைய உசுர் அவங்க உடம்பை விட்டு பிரியிற நேரத்தில் வஹுவ பரீஅ மினஸ் சலாஸ், இந்த 3 இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன அது, அல் கிபு வல் குலூல் வத்தைன், இந்த 3 நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. கிபுரும் இருக்கக்கூடாது, குலூலும் இருக்கக்கூடாது, தைனும் இருக்கக்கூடாது. ஃபஹுவஃபில் ஜன்னா, அவங்க ஜன்னத்துக்குள்ளே இருப்பாங்க, ஜன்னாக்குள்ளே இருப்பாங்க. அப்படின்னா ஜன்னத்து லஹுல் ஜன்னா,
அவங்களுக்கு அந்த இடம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க சொர்க்கம் விரும்புகிறாங்கன்னா எப்போவுமே அது என்னவா இருக்கும்? அரபி மொழியிலே சொல்லிட்டாங்களே, இது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற யோசனை இன்னும் நம்ம மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். ஏன் அந்த வார்த்தையை நான் அரபிக்கிலே சொல்லணும்? அப்படிவா என்ன இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தான் அரபிக் படிக்க தெரியும்ல, எல்லாருக்கும் அரபி மொழி படிக்க தெரியும்ல, ஏன் நம்மளுக்கு அது தெரியல? யோசிச்சு பாருங்கள். ஒரு மொழியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியுடைய புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் மொழியை படிப்பாங்க. நம்ம இஸ்லாம் சமுதாயம் மட்டும்தான் ஒரு மொழியை சும்மா பேருக்கு படித்து வச்சுக்குது. வெறும் அந்த எழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சும்மா படிக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்மள கிட்டத்தட்ட ஒரு 100 பேரில் 90 பேருக்கு அரபி மொழி படிக்க தெரியும். எத்தனை பேருக்கு அதில் இருக்கிற ஒரு 2 எழுத்து வார்த்தை, 10 எழுத்து வார்த்தை, 3 எழுத்து வார்த்தை சொல்ல தெரியும், அதோடைய புரிஞ்சிக்க தெரியும்? யோசிச்சு பாருங்கள். நமக்கே மனசு கஷ்டமாக இல்லை? யோசிச்சு பாருங்கள். உண்மையாக கொஞ்சம் யோசிங்களேன். நம்மளை எத்தனை பேருக்கு அரபி மொழி படிக்க தெரியும்? எதுக்கு நம்ம அதை படித்து வச்சுருக்கிறோம்? நம்ம இஸ்லாம் மார்க்கம் ஒரு வீணா போன மார்க்கன்றதுக்கு மிகப்பெரிய இது வீணா ஆக்கிறதுக்காக செய்கிற செயலில் இது பெரிய விஷயம். வெறும் அந்த மொழியை சும்மா பேருக்கு படித்து வச்சுருக்கிறோம். எனக்கும் அரபிக் தெரியும். மொழி தெரியணும்னா அதோடைய புரிதலோடு படித்தாதான். தெரியாமல் சும்மா அதை படித்து என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம அந்த பொருள் விளங்கி படித்தாதான் அந்த குரானுடைய நன்மை கிடைக்குதுன்றது இப்போ இது புரியுதா? சரி, இப்போ நம்ம சொல்லிட்டேன், நான் பாட்டுக்கு அந்த வார்த்தையை 3 வார்த்தை சொல்லிட்டேன், சொர்க்கம் செல்றவங்க இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுங்க. இந்த இடத்துல இந்த பயான் தலைப்புக்கே தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஒரு வார்த்தையாக எனக்கு ஒரு 5 வார்த்தை தெரியும், 10 வார்த்தை தெரியும், ஆங்கில வார்த்தை கற்றுக்கிறதுக்கான எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரில, ஒரு லைன் படித்தா புரிய தெரில, ஒரு தமிழ் படிக்க தெரில, அது புரிஞ்சிக்க தெரில அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அரபிக் படிக்க தெரியுது, நமக்கு புரிஞ்சிக்க தெரியலையே. கொஞ்சம் நஞ்சமாவது தெரியணும்ல. 100க்கு 100% தெரியலைனாலும் அங்கே என்ன சொல்கிற ஒரு சில வார்த்தைகளுக்காவது நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சியில் யார் என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ அதுக்கான பொருளை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த கிபர் இருக்குல்ல, கிபர்னா என்னென்னா ஆணவம், பெருமை. கிபருன்றதுல அந்த பெருமையை சொல்கிறாங்க. இப்போ சொர்க்கம் செல்லணுன்ற நம்மளுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க? முதல் இடத்துல பெருமையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது இந்த செய்தி நம்மளுக்கு மேலே சொன்ன ஹதீஸ் நம்மளுக்கு சொல்லுது. பெருமை அப்படின்றது மனுஷனுக்கானது கிடையாது, மனுஷனுக்கு தகுதி கிடையாது. நம்ம நினைக்கிறோம், ஆமாம் இதில் எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அது மனுஷனுடைய தகுதியே கிடையாதுன்னு சொல்கிறான் அல்லாஹ். உங்ககிட்ட இருக்கும், அதை தள்ளிடு. முழுக்க இது யாருடைய பண்பு? இறைவனுடைய பண்பு. எந்த சமயத்திலுமே சரி மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். 45வது அத்தியாயம் 37வது வசனத்தில் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது. வலஹுல் கிபிர் நம்ம பார்த்தோம் இல்லையா குரான் ஆயத்தில்? நம்ம கிபிர்னா பெருமைன்னு பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி? இந்த இடத்துல வலஹுல் கிபிர், இந்த கிபிர் அவனுக்குரியதான். யாருக்கு? யாவு ஃபிஸ் சமாவாதி வல்லர், இந்த வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறது எல்லாமே அவனுக்கு உரியது. யார் அவன்? அவன் எப்படிப்பட்டவன்? மிகைத்தவன். லஹுல் அசீசுல் ஹக்கீம், வஹுவல் அசீசுல் ஹக்கீம், அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அதனால அவனுக்கு பெருமை உரியது. பின்னாடி சரியா? அப்போ இந்த மாதிரி அல்லாஹுடைய தகுதியை நமக்கு எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா மனுஷனுக்கு இல்லை இருக்கிற எல்லாமே, இப்போ உலகத்தில் இருக்கிற பெருமை அனைத்துமே அல்லாஹ் கூறியதுன்னா அப்போ எல்லாமே இந்த ஒருத்தவங்க வீட்டில் கேட்கலையா? ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற பொருள் ஒருத்தவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அவங்களுக்கு தானே சொந்தம். அதில் போய் நம்ம பங்கு கொண்டாட முடியுமா? அவங்க வீட்டுக்குள்ளே காலை வைக்கிறதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எண்ணித்தான், அவங்க வீட்டு வாசப்படி கதவு எண்ணித்தான் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட போகிறதால அவனுடைய தகுதியை நம்ம எடுத்துக்க முடியாது. இது அல்லாஹுடைய தகுதியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத தான் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஏன்னா நாம் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறதுல படைச்சதில் நமக்கு என்ன பெருமை இருக்குது? படைத்தா எல்லாமே அவனுக்கு தான். வயலில் இருக்கிற வயல்வெளியில் இருக்கிறத மனுஷன் தானே படைத்தான். இந்த மரத்தை நான் தானே வச்சேன் சொல்ல முடியுமா? மரத்தை நான் தான் வச்சேன், நான் தான் வளர்க்க வச்சேன் அப்படின்ட்டு அந்த விதைக்கான விதையை யார் கொடுத்தது? மண்ணில் போட்டால் மக்கி போகக்கூடிய அந்த மண்ணுக்கு முளைவிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது? எதை மண்ணில் போட்டாலும் மக்கி தானே போகும், அந்த விதையை போட்டாலும் மக்கி தானே போகும். அந்த மக்காமல் அதை முளைப்பிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது யார்? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்குமே முனை அளவும் இந்த மனுஷனுக்கு பங்கு இல்லை. அப்படின்னும் போது பெருமை கொள்வது மனுஷனுக்கு எப்படி தகுமானதாக இருக்கும்? வெறும் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு பசி மறதி அப்படின்ற பலவீனங்கள் கொண்ட மனுஷனுக்கு
எந்த முறையில் பெருமை கொள்ள முடியும்? மனுஷனாலே மாற்றி தான் பேசுவான், மனுஷனாலே பாவம் செய்யக்கூடியவனாக தான் இருப்பான். நான் பர்ஃபெக்டானவங்கன்னு யாருமே சொல்லிக்க முடியாது. நான் எந்த விஷயத்தில் பர்ஃபெக்ட்னா என்னைக்காவது ஒரு நிலையில் அல்லாஹ் அதை வச்சே நமக்கான சோதனையை கொடுத்துருவோம். நம்ம இருக்கணுன்ற முயற்சி எடுப்போம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் எப்போவுமே தொழுவக்கூடியவளாக இருப்பேன், நான் வந்து பாங்க சொன்னால் தொழுதுருவேன்றது அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நல்ல பண்பு, நம்ம வளர்த்துட்டே இருக்கிறோம். அதை வச்சு பெருமை கொள்ளக்கூடாது. எப்போ நான்லாம் பாங்க சொன்னேன் தொழுது முடிச்சிடுவேன், இந்த பதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்காது. அந்த இடத்துல தான் அல்லாஹ் உனக்கு ஏன் அந்த பெருமைன்னு கேட்குறான். அந்த நினப்பை கொடுத்தது நான் தான், உனக்கு அந்த அறிவு கொடுத்தது நான் தான். உன் மூலையில் இருக்கிற ஒரு நரம்பை நான் சுற்றி விட்டேன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. ரோட்டில் நீ எப்படி அலைவன்றது உனக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. காலில் ஒரு நரம்பு சுருட்டினா நடக்க முடியல நம்மளால, மூளையில் இருக்கிற ஒரு நரம்பு சுருட்டினா நாம யாருன்னு நமக்கு தெரியாமல் போயிடுற அளவுக்கு அல்லாஹ்கிட்ட இருக்கு அந்த ஆற்றல். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஆச்சரியங்களை மனுஷங்களை கண்டுபிடிச்சாலும் அது எல்லாமே இறைவன் கொடுத்த அறிவால தான் அவன் கண்டுபிடிச்சானே தவிர அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது இறைவன் கொடுத்தது. அப்படின்னும் போது எப்படி மனுஷனுக்கு பெருமை வந்து அவனுக்குரியதா இருக்கும்? எந்த விதத்துல பார்த்தாலும் மனுஷன் பெருமை கொள்ள தகுதி அற்றவன் அப்படின்னு தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர பாடம். மறுமை வாழ்வு அப்படி பெருமை கொள்றான் அப்படின்னா அவனுக்கான மறுமை வாழ்வு சிறப்பானதா இருக்காது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். என்ன எச்சரிக்கை? குர்ஆன்ல 28வது அத்தியாயம் 83வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பூமியில ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காகத்தான் அந்த மறுமை வாழ்வு. எப்படி? பூமியில குழப்பத்தையும் ஆணவத்தையும் விரும்பாதவங்களுக்கு தான் இந்த மறுமை வாழ்வு அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ நாம நல்ல முடிவுன்றது இறையச்சவாதிகளுக்கு தான். இறை அச்சம் அல்லாஹ்கிட்ட இருக்கணும். இந்த பெருமை எனக்கு இல்லை அல்லாஹ், நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா அந்த விஷயம் எனக்கானதல்ல, அது நீ கொடுத்த, இது நீ கொடுத்தது, நீ செஞ்சது, நான் தானே உனக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன், நான் தானே உனக்கு சோறு போடுறேன், நான் தானே உனக்கு செய்கிறேன். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பற்றி பேசும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, நான் தானே உனக்கு பொருள் கொடுக்குறேன், என் பிள்ளையை பற்றி நீ பேசுறியா, இனிமேல் நான் உனக்கு பொருளை கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை நீங்கள் மன்னிக்கணும்னு விரும்ப மாட்டீங்களா? அப்போ நீங்கள் அவரை மன்னிச்சிடுங்க, அந்த பொருளை நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் கொடுத்தது கிடையாது, நான் கொடுக்குற பொருள் நல்லா அவருக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நம்மளுக்கு தர்மத்துக்காக செலவழிக்கும் போது என்ன சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிச்சு அது செலவுன்னே நீங்கள் நம்ம சொல்லாதீங்க. ஏன்னா அது நான் கொடுத்தது, என்னுடைய பொருள், அது நான் கொடுத்ததுலேருந்து நீங்கள் தானம் செய்யுங்கன்னு சொல்லுவான்ல. சொல்லும்போது நான் கொடுத்ததுலேருந்து நீங்கள் செலவு செய்யுங்க. ஏன்னா நாம நினச்சிக்கிறோம் எம்மகிட்ட இருக்கிற பொருளை செலவு செய்கிற மாதிரி. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் போது இது நான் கொடுத்ததுலேருந்து நீங்கள் செலவு செய்யுங்கன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பெருமை அப்படின்றது ஒரு இழிகுணமாக பெருமை அடிக்கிறத விட்டு மனுஷன் தவிர்த்திருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மரண நேரத்தில் நம்மளுக்கு அந்த பெருமைன்ற குணம் இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷங்கிட்ட இருக்குன்றதால தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திரு. மரணம் உனக்கு எப்போ சமீபிக்கும்னு தெரியாது. நம்ம நினச்சிக்கலாம் 50 வயசில் வரும், 60 வயசில் வரும், 70 வயசில் வரும், 80 வயசில் வரும். வாய்ப்பில்லை. எந்த நிமிஷம் இப்போ பேசுகிற பயான் பேசுகிறேன்னா அடுத்த வாட்டி வந்து பயான் பேசுவோனான்னு தெரியாது. யாருக்கு தெரியும் நம்ம இங்கே பேசக்கூடியவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெருமை அப்படின்ற குணம் அதன் வாட மனுஷனுக்கு துளியும் இருந்துடக்கூடாது. அந்த பெருமை அப்படின்ற குணத்துல விலகாத நிலையில நம்ம மரணத்தை தழுவுனாதான் அத்தகையவங்களுக்கு தான் சொர்க்கம். அப்படி இல்லை இந்த பெருமையோடு நம்ம போறோம் அப்படின்னா நரகம் தான் பரிசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க நமக்கு. முஸ்லீம்ல 148வது ஹதீஸு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நமது உள்ளத்துல கடுகளவு இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க நரகத்துல நுழைய மாட்டாங்க. ஆனா யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஆணவம் வருதானா, கடுகு அளவு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க சலாம் சொல்றாங்க, நான் ஏன் சலாம் சொல்லணும், முதல்ல நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அது என்னது? அது ஆணவமா இல்லையா? அவ கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணுமா? அது என்னது? ஆணவமா இல்லையா? முதல்ல அவங்க இறங்கி வரட்டும். அது ஆணவமா இல்லையா? எல்லாத்தையும் நான் சொல்லி தரணுன்ற அவசியம் இல்லை. அது ஆணவமா இல்லையா? நான் செய்யறது சரியாதான் செய்யறேன், ஆணவமா இல்லையா? கடுகு அளவு இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, பசின்னு வந்து நிற்கும் போது கூட ஆமா ரசூலுல்லாஹ் நான் பசியோட தான் இருக்கிறேன்றதை ஒத்துக்கிட்டாங்க. எதுக்காக? ரசூலுல்லாஹ் பசியோட வெளியே வராங்க, அபூபக்கர் வர்றாங்க, இந்நேரத்துல நீங்க உங்களுக்கு என்ன வேலை? யார் ரசூலுல்லாஹ் நான் பசியோட வந்திருக்கேன், உமர் எல்லாம் பசியோட வந்திருக்கேன். அவங்க மனசுல அந்த பெருமை இருந்துச்சுன்னா நான் சும்மா காத்து வாங்க வந்திருக்கலாம். இப்ப நம்மள்ட்ட பசி உள்ள இருந்தா கூட அதை வெளியில நம்ம எப்படி காமிக்கிறோம்? இல்ல வேண்டாம், இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, திமிரு, நம்மளாம் எப்படிப்பட்டவங்க,
அவங்க நம்மளை கீழ்த்தரமா நினைச்சிடக்கூடாது. அப்ப அதை கூட இங்க ஆணவம்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா இது நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னு. எவருடைய உள்ளத்துல அணு அளவு பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க அப்படின்னோடனே சஹாபாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. யாரோ சூழலா அப்போ ஒருத்தவங்க அணையிற ஆடையும் அவங்க காலனையும் நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, நான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்ப அதை விரும்புறாங்கல்ல. அப்ப அது அந்த நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அது பெருமையா? இது பெருமையா போயிடுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்னது, இன்னல்லாஹ் ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்பு ஜமால். அவன் அழகை என்ன பண்ணக்கூடியவன், விரும்பக்கூடியவன். அது கிடையாது. அவன் அல்லாஹ்க்கு நீங்க அழகா இருக்கிறது பிடிக்கும், நல்லா செய்யணும்னு நினைக்கிறத பிடிக்கும். நான் ஒருத்தவங்களுக்கு நான் மனசார உளமாற ஒருத்தவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு 4 வங்க செஞ்சு வைக்கிறேன், அது அல்லாஹ்க்கு பிடிக்கும். அந்த இடத்துல பெருமைன்றது என்ன தெரியுமா, சத்தியத்தை மறுக்கிறது, மக்களை இழிவா நினைக்கிறது. நான் என்ன மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் நீ நினைக்க கூடாது. நீ அன்பை காட்டுற இடத்துல உங்ககிட்ட அந்த இடத்துல தான் அந்த இழிவு, மத்தவங்க கீழே நீ மேலன்றதுதான் நினைக்க கூடாது. இது நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம கிட்ட உட்காந்துரும். கண்ணுக்கே தெரியாத வைரஸ் மாதிரி இது என்ன செஞ்சிடும், நம்ம கிட்ட உட்காந்துரும். இந்த ஹதீஸை இன்னும் மசூதுல இல்லாதவங்க முஸ்லீம்ல 147வது ஹதீஸா அறிவிக்கிறாங்க. அப்போ மனுஷன் பெருமை கொள்றதுக்குன்னு ஒரு விஷயம்ன்றது இல்லை. அவன் கல்வியில பெருமை கொள்ளுவான், பொருளாதாரத்துல, அழகுல, அந்தஸ்துல அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துல எங்கெங்க அவனுக்கு கொஞ்சம் அதிகமா அவன் இருக்கிறான்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல அவனுக்கு பெருமைன்றது வந்துடும். அவன் அந்த ஒருத்தவங்க கொஞ்சம் இதுவா இருப்பாங்க, அவங்க கிட்ட அவனுக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்துடும். அந்த 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 திமிர்த்தனம்னுவாங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எங்க வரும்னா, எங்க அவனை வாயை திறந்து பேச முடியுமோ அங்க வந்துடும். அந்த இடத்துல அவனால என்ன செய்ய முடியும், தட்டி வைக்க முடியும்ன்ற இடத்துல அவன் பேசிடுவான். மேல யாராவது நம்மள தட்டுற இடத்துல அவன் பேச மாட்டான். அப்போ இந்த இடம் நம்ம வார்த்தைகள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. யாரால, நமக்கான மலக்குகளால, அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் நம்மளுடைய ஏடுகள். அப்ப அந்த இடத்துல பெருமைக்குரிய வார்த்தைகள் நம்ம உள்ளத்துல இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளுடைய அந்த ஏடுகள் நம்மளை எங்க கொண்டு போய் செல்ற ஒரு பதிவா மாறிடும், நம்மளை நரகத்துக்கு கொண்டு செல்ற பதிவா மாறிடும். இப்ப இந்த இடத்துல எனக்கான ஹதீஸ நான் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி யோசிக்கணும், நான் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்றது தான் யோசிக்கணும். இதுல நான் பெருமை கொள்றேனா, இந்த வார்த்தை நான் அப்படி சொல்லிட்டேனே, இந்த இடத்துல ஆணவம் இருக்கா அப்படின்னு பார்த்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா அல்லாஹ் அணுகணும். எந்த இடத்துலயும் நீ மேலே ஏறிடாத. ஏன்னா அல்லாஹுடைய சுண்ணாவே என்ன தெரியுமா, நீ எதுல மேலே ஏறியோ அதை வச்சு அடிச்சிருவான் நம்மள. அல்லாஹ்க்கு எந்த மாதிரி பெருமையில மட்டும் மேலே ஏறுறது அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏற 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 உங்ககிட்ட பணிவு இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் நீங்க மூமீன்களா இருந்தாலும் பணிவை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். நீங்க இபாதுர் ரஹ்மான் இருந்தாலும் அவங்க பணிவுடன் நடந்து கொள்வாங்க. உங்கள்கிட்ட செல்வமோ, கல்வியோ, அழகோ, இல்லை உங்கள்கிட்ட புகழோ இருக்கிறத பத்தி அல்லாஹ் கிட்ட பிரச்சனை இல்லை. அது எல்லாமும் இருந்தாலும் பணிவும் சேர்ந்து இருக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் அது. எது எவ்வளோ உங்கள்கிட்ட அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு பணிவு நோக்கி போகணுன்றது தான். அதுதான் நமக்கு அழகை எங்க கொடுக்கும், அல்லாஹ்வின் பக்கம் கொடுக்கும். அல்லாஹ் விரும்புறான்ல, எதை விரும்புறான், இந்த அழகான பணிவை விரும்புறான். மற்றவங்களை பத்தி நம்ம இழிவா எந்த நேரமும் என்ன செஞ்சிடக்கூடாது, கருதிடக்கூடாதுன்றது தான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு மேல் குறிப்பிட்ட ஹதீஸ் எல்லாம் நம்மளுக்கு காரணமாக இருக்குது. மனுஷன் பெருமை கொள்வதற்கு இதெல்லாம் இருந்தாலும் இது அனைத்தையுமே அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் அப்படின்ற உணர்வு மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மற்ற மனுஷங்களை அற்பமாக கருதுகிற அந்த மனப்பான்கும் என்ன செஞ்சிடாது, வராது. அதை விட்டு நம்ம வெளியே பெருமை நம்ம வாழ்வில் இல்லாமல் ஆக்கி அந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட தவிர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த விஷயம் என்ன, என்னது அதுக்கான வார்த்தை என்னன்னு பார்த்தோம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வார்த்தை பார்த்தோம் பெருமைக்கு அரபி மொழியில், என்ன வார்த்தை பார்த்தோம்? மாஷா அல்லா, மாஷா அல்லா, பாரக் அல்லா ஃபீக்கும், ஜாதக் அல்லா ஹில்மன் கசீரா. அல்லாஹ் உங்களுக்கு அறிவன் மேல்மலும் அதிகமாக்கி தரணும் துவா செய்கிறேன். கிபிர், சரியா? கிபிர்னா அந்த பெருமை, ஆணவன்றதை பார்த்தோம். அடுத்தது பார்க்க போகிறது வல்குலூல். வல்குலூல் அப்படின்றது என்னன்னா மோசடி. மோசடி அப்படின்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா, பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு மோசடின்னு நம்ம நினச்சிப்போம். ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுத்தா நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம்,
மோசடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து சரியாக கொடுக்காம இருந்தா. இந்த இடத்துல 2வது இடத்துல ஒரு மனுஷன் தனது மரணத்திற்கு முன்பாக தவிர்த்திருக்க வேண்டிய பண்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுற விஷயம் 2வது பண்பாக இது வருது. இன்று உலகமே மோசடிகளால் முழுகடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படி நிரம்பி வழியுதுன்னு சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் மோசடி, எதில் பார்த்தாலும் மோசடி. ஒரு நம்ம இப்போ ஆன்லைன் உலகமாக ஆயிடுச்சு. ஆன்லைன் உலகத்தில் போடுற எல்லாமே உண்மையாக வருதான்னு பார்த்தா இல்லை. எல்லாத்துலேயுமே ஒன்று போட்டால் இன்னொன்று வருது. ஒன்றில் ஒரு பவர் பேங்க் வாங்கினா அதில் மண்ணை வச்சு கொடுக்குறது என்ன, ஒரு ஃபோன் பண்ணி நம்மளை வழிகெடுக்கிறது என்ன, எல்லாமே சாதாரணமாக படைச்சிச்சு. அதில் நல்லவங்க கெட்டவங்க போய் எல்லாம் மாட்டிக்கிறது என்ன, இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோன் பண்ணுற பழக்கம் என்ன. அப்போது எல்லா துறைகளிலும் இந்த மோசடி வியாபித்திருக்கு. ஆலமரம் மாதிரி அங்கங்கே இருந்தது, இப்போ கிளைகளை பரப்பி மோசமான ஒரு காலமாக நம்ம போயிடுச்சு. மனுஷன் உண்ற உணவில் ஆரம்பித்து குழந்தைக்கு பசியை போக்குற பால் வரைக்கும், நோயாளிகள் உட்கொண்ட மருந்து வரைக்கும் எல்லாத்துலேயும் மோசடி. நம்ம எதுவுமே வேணாப்பா, சரி கடலில் வாழ்கிற உணவு தான் உண்மை, அதையாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம அங்கே போனால் கூட அதில் கூட ரசாயன மருந்து இல்லையா. அப்போ இந்த நவீன வகையில் எங்கே பார்த்தாலும் வியாபித்து இருக்கிறது இந்த மோசடி. அப்போ இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மோசடி பிற்காலத்தில் தோன்றும்னே சொல்லிட்டு போயிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பின்னாடி வர சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்திருக்கிறாங்க இல்லையா. புகாரியில் 2651 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயத்தார் வர இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை மோசடி செய்வாங்க. அவங்கள்ட்ட எதையுமே நம்பி ஒப்படைக்கப்படாது. அவங்க சாட்சியாக இருக்க வந்துடுவாங்க, தாங்களே முன்னாடி வருவாங்க, நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவங்கள யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை நிறைவேற்றவும் மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன தான் இருக்கும், கடைசியில் நல்லா பருமனான தொந்தி தான் இருக்கும் கடைசியில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இத்தகைய மோசடி குணம் ஒரு முஸ்லீமுடைய குணம் கிடையாதுன்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மூமியினோட குணம் மட்டும் இல்லை, ஒரு முஸ்லீமுடைய குணமே இது மோசடின்றது கிடையாது. ஏன்னா இது நல்ல அழகாக சொல்லிட்டாங்க. இது யாருடைய குணம்? நயவஞ்சகனுடைய குணம். நயவஞ்சகன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். பேசுனா என்ன பேசுவான்? போய் பேசுவான், வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், நம்பினா மோசடி செய்வான். இது யாருடைய குணம்? நல்லா நம்மளுக்கு தெரியும், நயவஞ்சகனுடைய குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரில் 33வது ஹதீஸ், முஸ்லீமில் 107வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நம்மள பல பேருக்கு தெரியும். மோசடி அப்படின்ற ஒருத்தவன் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்க முடியாது. முஸ்லீமா அப்படி அவன் சொல்லிக்கிட்டாலும் அது நயவஞ்சனுடைய குணத்தோட தான் அவன் இருக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. அழகாக நம்மளுக்கு இஸ்லாம் அழகாக எச்சரிக்குது. அவன் என்னதான் நோன்பே வச்சாலும் சரி, அவன் தொழுதாலும் சரி, தன்னை ஒரு முஸ்லீம்னு அவன் சொல்லிக்கிட்டாலும் சரி, அந்த நயவஞ்சனுடைய குணம் இருந்துச்சியா. முஸ்லீமில் 109வது ஹதீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹதீஸில் அவன் என்னதான் அவன் சொல்லிக்கிட்டாலும் சரி, இந்த குணம் இருந்துச்சுன்னா அவன் முனாஃபிக் தான். அந்த 3 குணம் இருந்துச்சுன்னா அவன் தொழுதாலும் சரி, அவன் நோன்பு வச்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இஸ்லாமியும் தப்பாக பேசுவாங்க, அந்த முஸ்லீமையும் தப்பாக பேசுவாங்க. பிற மக்களை ஏமாற்றுறது அப்படின்றது முஸ்லீம் சமுதாயத்திலிருந்தே அவனை வெளியேற்றிவிடும் மிக மோசமான ஒரு நாசமான காரியம்னு கூட சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு உணவு குவியலை கடந்து போகிறாங்க. திடீர்னு பார்க்கும்போது அதில் தன்னுடைய கையை வச்சு பார்க்குறாங்க. அவங்க விரலில் ஈரம் படுது. யார் இந்த உணவுக்கு சொந்தக்காரருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதரே, இது மழை நீரில் விழுந்துருச்சு அப்படின்னும் போது அது சொல்கிறாங்க, மக்கள் பார்க்குற மாதிரி இந்த உணவுப் பொருளை நீங்கள் அந்த ஈரத்தை எடுத்து மேலே வைங்க. நீங்கள் உணவுப் பொருளை வச்சுருக்கணும்ல. யார் ஏமாத்துறாங்களோ அவங்க நம்மை சார்ந்தவங்க கிடையாது. அப்படின்னா என்ன, முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாராக இருக்க முடியாது? ஒரு ஏமாத்துக்காரன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போனா நம்ம நினைக்கிறோம் பொருள் மட்டும்தானே நம்ம நிறைய பேர் செய்கிறது எல்லாருமே பொருள் மோசடி இல்லை. நான்லாம் அப்படி வியாபாரம் செய்யலை சிஸ்டர், நல்லபடியாக தான் சிஸ்டர் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் சொன்னதை செய்கிறோம், செய்கிறத சொல்கிறோம். வார்த்தை மோசடி இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிற விஷயங்களை என்ன செய்கிறதில்ல, அதுவுமே மோசடி தானே. சொன்ன வாக்கை காப்பாற்றலைனாலும் நம்பிக்கை மோசடி அது மட்டும் இல்லையா? ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதை செய்யலை அப்படின்னும் போது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மோசடி செய்கிறவன் மோசடி செய்யும்போது அவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மூமினாக இருந்தபடி அவன் மோசடி செய்ய முடியாது. அவன் மூமினா தானே அல்லாஹ்க்கு பயப்படுவான்ல.
உங்களை நான் எச்சரிக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருமுறை சொல்லி காமிக்கிறாங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமில் 103வது ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. ஏன்னா ஒரு ஈமானையே பறிக்கிற விஷயம் இது. நம்ம வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறோம். அப்போ அது மோசடி செய்கிற மாதிரி இல்லையா? நம்ம வாக்கு கொடுத்து மீறுறோம் அப்படின்னும் போது அது மோசடி செய்கிற மாதிரி மாறாதா? நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் அதெல்லாம் என்ன பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நடக்கணுன்றதுக்குன்னா நம்ம சொல்லித்தானே ஆகணும், செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, ஏமாற்றுக்காரங்க நம்ம சேர்ந்தவங்களாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏமாற்றுக்காரங்களா இருந்தால் நீ உண்மையை எடுத்து வெளியில் வை, அதை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும். எல்லாத்தையுமே என்ன செய்யணும், வச்சு கண்டிப்பாக பார்க்கணும். அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச பாடமாக இந்த இடத்துல இருக்குது. முதல்ல என்ன பார்த்தோம்? கிபர் பார்த்தோம். அடுத்தது இந்த இடத்துல மோசடி. இது ரெண்டுமே நம்மள்கிட்ட அழகாக பரவலாக இருக்கிற ஒரு விஷயமா என்ன செய்யுது, மாறுது. அடுத்தது 3வது தைன்ன்ற விஷயம். தைன் அப்படின்னா கடன். தைன் அப்படின்னா என்ன இந்த இடத்துல சொல்லப்படுது, கடன். ஸோ கடன் வாங்காமல் இந்த உலகத்தில் யாராலே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். கடன் வாங்காமல் யாராலே இருக்க முடியும்? உலகமே கடனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இந்த கடன் வாங்கிறதுக்கும் இஸ்லாம் சொல்லியிருக்கு, அதை எப்படி செய்யணுன்றதையும் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த 3 விஷயம் இல்லாத நிலையில் ஒருத்தவங்க மரணம் அடையணும். இப்போ வாங்கினா உடனே கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும். கடனை வாங்கி நாள்பட்ட கடனாக அதை மாற்றக்கூடாதுன்னு நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா யார் கொடுக்குற நியத்தோட கடன் வாங்குறாங்களோ அல்லாஹ் அதை பொறுப்பேற்றுக்கிறானோ. சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க கடன் வாங்கும்போது அதை யார் கொடுக்குற நியத்தில் வாங்குறாங்களோ, இதை நான் இப்படி திருப்பி கொடுத்துடணும், அல்ல நான் இதை மாதிரி இத்தனை நாளுக்குள்ளே கொடுத்துடணும், இப்படி கொடுத்துடணும், இதை இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு துவாவை நம்ம கேட்குறோம் அப்படின்னும் போது அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்கிறான், அதுக்கான பொறுப்பை நமக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போது நம்ம மரணம் அடைகிறதுக்குள்ளே அதை கொடுக்குற நியத்தில் நம்ம இருக்கணும். ஏன்னா மரணம் எப்போ வரும்னு தெரியாது, சீக்கிரம் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் தொழுகையில் துவா செய்கிறாங்க. தொழுகையில் செய்யும்போது இறைவா பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் என்ன செய்யணும், என்ன உங்ககிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரமி. அத்தஹியாத்தில் துவா செய்கிறோமா? புகாரியில் 2397வது ஹதீஸாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க? பாவத்துக்கு இடையாக கடனிலிருந்தும். மஅஸமி வல் மகரமி, பாவத்திலிருந்தும் எனக்கு இந்த கடனிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நித்த தியாகியாக இருந்தாலும் சரி, அவர் நான் மரணிக்கும் போது கடன் விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய பாதையில் உயிர் நித்த தியாகி செய்த ஷஹீதுக்கும் கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுது. அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கிறாங்க. முஸ்லீமில் 3833வது ஹதீஸாக இருக்குது. சரியா? அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்ன? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் எப்படியாவது உருவாக்கிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா கடன் வாங்காத வாழ்க்கை இல்லை, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு நியத்து நமக்கு வரணும். அதானே நமக்கு நல்லது. இப்போ இது 3மே நம்ம வாழ்க்கையில் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஊடுருவி இருக்கிற விஷயம். யாரும் அது இதிலிருந்து நம்ம வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் நாம் முயற்சி பண்ணாதான். நம்ம முயற்சி பண்ணலை அப்படின்னும் போது இதிலேருந்து எந்த நிவாரணமும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் நமக்கு எப்போது தழுவுன்னு தெரியாது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தால் இன்றிலிருந்து இப்போதிலிருந்து செய்யும். அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தில் நான் பெருமை கொள்கிறனோ அதிலிருந்து என்னை நீக்கித்தான். அல்ல நான் ஏதாவது தெரியாமல் மோசடி செஞ்சிடறேன் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து என்னை நீ என்ன செய், மாற்றி கொடு. கடனுடைய விஷயத்துலேருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடுன்னு அல்லாஹ்கிட்ட ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். ஏன்னா என்கிட்ட பெருமை இருக்குதுன்றதே எனக்கு தெரியாது இல்லையா, என்கிட்ட இந்த மோசடி குணம் இருக்குதுன்றதே தெரியாது இல்லையா, கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுறேன்னா இல்லைன்னே தெரியாது இல்லையா. அப்படியேலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹும்ம ஃபக்கீஹ்னா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எனக்கு நீ என்ன கொடு, புரிதலை கொடு அப்படின்ற துவாவை கேட்டு இந்த மாதிரி விஷயங்களிலிருந்தெல்லாம் அல்லாஹ் நம் அனைவருமே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையுமே அல்லாஹ் இல்லாதவர்களாக ஆக்கி மறுமையில்
அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த சொர்க்கவாதிகளை நம்ம அனைவரும் எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல துவாவோட இன்றைய எனது உரையை நான் முடிக்கிறேன். اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربي ارحمهما كما ربياني صغيرا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.